guys, welcome to Strategy Gamers channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா CS rank push வீடியோ தான் guys பார்க்க போறோம். இப்போ நம்ம CSல மாஸ்டர் 60 ஸ்டார்ல சம்திங் இருக்கும். நம்ம எலைட் மாஸ்டர் போனோம். இன்னும் 5 நாள்ல போனா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக ஜஸ்ட் 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டுமாச்சும் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் வந்து ஒரு சிஎஸ் மேட்ச் தான். ரேண்டம் ஸ்குவாட் கூட தான் போயிருப்பேன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மேட்சே வந்து மங்களகரமாக ஒரு கில் அடித்து ஜெயிச்சிருப்போம். மஞ்சள்லேருந்து ஜெயிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயரில் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு வந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம கில்டு கொலாபரேட் பண்ணியிருக்கோங்க தமிழன் கேமிங் கூட. கில்டு வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கில்டோட யூஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நிறைய இது அடித்தாச்சு. ஓடலாம் கைஸ், நம்ம பொறுமையாக ஓடலாம். அதுக்குள்ளே ஜோன் வந்து சாவலாம், அவ்வளோதான். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். சுடுவா சாவான். அடுத்து இது வந்து நான் ஹைலைட்ஸ் ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டர்லேயே எடுத்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேடு பாம்பக்கரி. ஐயோ இவன் யாரா இவன்? ஒருத்தனை இங்கே பாருங்க கைஸ், ஒருத்த வந்து பாம்பக்கரியா மாறி பாம்பே போட விட மாட்டானுங்க. ஏன்னா நாருமா, அதனால பாம்பு போட விட மாட்டானுங்க. குறுக்க வந்துடுறானுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க? இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது கைஸ். ஏன்னா ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. ஓகே, இப்போ வந்து நான் வீரா சூரா தீரான்னு போய் ஏறி செத்துருவேன். அப்புறமா இந்த மேட்ச்சில் நாங்கள் அசிங்கமாக தோற்றுருப்போம் இந்த ரவுண்டு. ஏன்னா இந்த ரவுண்டில் வந்து லாஸ்ட்டில் ஒருத்தன் பாருங்கள் சூப்பராக ஆடுவான். லாஸ்ட்டில் சூப்பராக ஆடுவான். ஆப்போனண்ட்டில் பாட்டு, எங்கள் 3 பேருமே பாட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஆப்போனண்ட்டில் இப்போ தான் புதுசாக கேம் ஏற்றிருப்பான் போல். அவனு எங்களை அடிக்கிறான். அப்போனா நாங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு பார்த்துக்கோங்க கைஸ். ட்ரிப்பிள் டேக் டவுன். இந்த வீடியோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிறேன், இப்போது சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்க. ஒரு சிங்கத்தெல்லாம் கூண்டுக்குள்ளே அடைக்கக்கூடாது. திறந்து விட்டிங்கன்னா என்னோடய வேட்டையை பார்ப்பீங்க. இந்த மேட்ச் நான் கேவலமாக தான் கைஸ் ஆடிருப்பேன். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டை பார்ப்பீங்க. நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இன்றைக்கி. அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ட்விஸ்ட்டுன்னு. கடைசி வரைக்கும் கேவலமாக ஆடிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டு ரவுண்டில் தாங்க செம்மையாக ஆடினேன். எதுக்கு நான் இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் ரெகுலராக ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வருங்க. எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருக்கேன். இன்றைக்கி தான் மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் தான், ரெண்டுமே மைனர் சப்ஜெக்ட் தான். அதனால் நான் வீடியோ போடுவேன் டெய்லி. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல செம்ம அடி எனக்கு. இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் அடிக்கிறான், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் அடிக்கிறான். அப்புறம் ஒரு மனுஷன் எங்கே தான் போவான் சொல்லு? ஒரு மனுஷன் எங்கே தான் போவான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் போனால் இவன் அடிக்கிறான், அந்த பக்கம் போனால் அவன் அடிக்கிறான். கடைசி வரைக்கும் ஒருத்தனை முன்னேறவே விட மாட்டானுங்க, அது மட்டும் உறுதி. சோனியா சொக்க வைக்கு சோனியா. ஓகே, இப்போ வந்து இவனுக்கு டபுள் டேக் டவுன். யாரெல்லாம் டபுள் டேக் டவுன் அடிக்கிறான், ஆனால் நான் அடிக்கலையே. ஓகே கைஸ், அந்த சஸ்பென்ஸ், அந்த ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் வீடியோட கடைசியில் பார்ப்பீங்க. அதுவும் இந்த MP40 வச்சு தான் அந்த ட்விஸ்ட்டே ஆயிருக்கும். செம்ம கன்னு கைஸ். MP40 என்னோடய ஃபேவரட் கன்னாகவே ஆயிடுச்சு. அந்த ரவுண்டுக்கு அப்புறம் என் ஃபேவரட் கன்னாகவே மாறிடுச்சு கைஸ், MP40. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவை முடிச்சுட்டு ஒருத்தனை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களா, டக்குன்னு அவனை கரேனா கால் பண்ணி எடுத்து விட சொல்லணும். அப்புறமா வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எங்கே போச்சுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து அப்படி தான், அது கொஞ்சம்
பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு கைஸ். அதெல்லாம் வரும். எப்போ வரும் எப்படி வரலாம் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகே, அப்படியே மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 50 சப்ஸ்கிரைபர் வரணும். நானும் 10 வீடியோவாக கேட்டுட்ருக்கேன். இங்கே சூப்பராக பாருங்க கைஸ், நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு நீங்கள் இதுலேயே கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு லாஸ்ட்லேயும் கண்டுபிடிப்பீங்க. இந்த மேட்சோட லாஸ்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. இப்போது கண்டுபிடிச்சிட்டிங்க, சூப்பர். இப்போ வந்து குரோசா எக்ஸ்ன்ற ஒரு கன்னை இவன் எடுத்திருக்கான். அது எடுத்து என்ன பிரயோஜனம், ஆட தெரியாதே இவனுக்கு. 40 டேமேஜ் கொடுத்துருவானா, இவன் வந்து அழகாக வந்து ஓசிக்கில் எடுப்பான். ஏன்னா ஆல்ரெடி அவன் நிறைய டேமேஜ் கொடுத்துட்டான், அதெல்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன். இவன் வந்து அலையக்க ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பான். உங்கள் ஸ்குவாடில் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. பேர் மட்டும் டேக் பண்ணி விடுங்க போதும். இல்லாட்டி அவன் சேனல் வச்சுருந்தா சேனலையும் டேக் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இந்த மினி பீக்கில் தான் கைஸ் நான் கம்பேக்கே கொடுப்பேன். இந்த மினி பீக்கில் இருந்து தான் கம்பேக்கே கொடுக்க ஆரம்பிப்பேன். மினி பீக்கில் கொஞ்சம் அடுத்து அந்த லாஸ்ட் சென்டோஸால் செம்ம கம்பேக் கைஸ். நான் ஃப்ரீ ஃபயர்லேயே பெஸ்ட்டு கம்பேக் அண்ட் ரிவெஞ்ச்னால் அது இதுதான் நான் கொடுத்ததுலையே. இப்போ வந்து இங்கே நான் வந்து கண்ணா மூச்சி ரே ரே கண்டு பொடி யாரு விளையாடிட்டுருப்பேன்னா அவன் வருவானா வந்து நடிப்பானா ரிப்பீட்டு, இப்படி தான் நடக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவனை அடித்தாதான் வந்து நமக்கு கில்லு கிடைக்கும். கில்லு கிடச்சாதான் பெரிய ப்ரோ பிளேயர்னு ஒத்துப்பாங்க, இல்லாட்டி தமிழ்நாடு படா படா பாட்டின்னு ஒத்துப்பாங்க. சரியா, இந்த மாதிரி கிரிஞ்சு வாய்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்கூடாது. இங்கே சரியான ஒரு 1v3 வந்திருக்கோம். அந்த 1v3ல வந்து ஒருத்தர் நேடு சும்மா தான் தூக்கி போடும், அதுலேயே ஒருத்தர் நாக்கு. அடுத்து இதில் ஒருத்தர் நாக் பண்ணியிருப்பான் சோனியா போட்டு. அப்புறமா இந்த ஒரியான் போட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அவனுக்கு லைஃப்பை பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏஸ் அடிச்சிருப்பான் இவனும். இதுதான் கைஸ் நான் விளாட்னதுலேயே பெஸ்ட்டு ரவுண்ட் எவர் அப்படின்னு கூட சொல்லலாம், எப்படியோ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கன்னெல்லாம் எடுக்கணும். என்ன கன் எடுக்க போகிறோன்னா MP40 என்ற ஒரே ஒரு ஜீவன், அந்த கன்னை தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு கைஸ். இப்போ வெஸ்ட்டு ஹெல்மெட்டெல்லாம் வாங்கினோடனே நம்ம வேட்டை ஆரம்பிக்கலாமா? லியோ 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 லாஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்திபனாக தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன லியோவாக பார்ப்பீங்க. நான் தாண்டா லியோ தாஸ். இப்போ தான் கைஸ் பார்ப்பீங்க அந்த லியோவோட ஆட்டத்தை. ஒருத்தனாக்கு இது வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இங்கே தாங்க சரியான ஒரு ஃபன்னு நடக்கும். என்னை அடிக்கலான்னு வருவான், டப்புன்னு வாழை போட்டு அடைச்சி விட்ருவேன். மெடிக்கேட் சுற்றுவோம், அப்போ தான் வந்து நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு எனர்ஜியோடு சுற்றினேன். ஒருத்தனை முடிச்சிட்டேனா கைஸ், இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 3 பேரை எப்படியாவது முடித்தாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், கில்லு கிடைக்கும். இங்கே பாருங்கள் போட்டு சரியான கேம் பிளேனா இதாங்க கைஸ் கேம் பிளே. முட்டனை முடிச்சிட்டேன். ஆஹா பாருங்க கைஸ், எஸ் இதுதான் கைஸ், இதுதான் லியோ தாஸ். லியோ. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.